ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் டிசாஸ்டர் வாஸ் த எர்த் கேஸ் வெஸ் வாஸ் சுனாமி இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். கடலுக்கு அடியில் ஒரு மிக பயங்கரமான ஒரு சுனாமியோட அட்டாக் அப்படி உருவாகிட்டு இருக்கு. இது வெளி வந்துச்சுன்னா எல்லா நாட்டையும் தாக்கும். ஒரு சில டைம் வெளி ஒரு சில நாடுகள் அப்படியே தாக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சுனாமியை நிறையா சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து எப்படியாவது கட்டுப்படுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுறதுக்கு உண்டான வேலைகளை ஈடுபடுறாங்க. இப்போ இறுதியில் அந்த சுனாமியை இவங்க எப்படி கட்டுப்படுத்துறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஓரளவுக்கு அந்த கதை ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த சுனாமி வர்றது, இவங்க அந்த ஃபேஸ் பண்ணுற விதம், எப்படிலாம் சுனாமி உருவாகுது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை இவங்க சொல்லியிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. அவ்வளோதான், பெரிய ப்ளஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ்னாவே விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப மட்டமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப லோவாக இருக்குது. இது ஒரு லோ பட்ஜெட் படத்தை எடுத்ததுனால அந்த சுனாமியோட எஃபெக்டை இவங்க ஒழுங்காக காமிக்கலை. அது ஏனோ அதனால தான் இருக்குது, சிம்பிளாக காமிச்சிட்டாங்க. படத்தில் நடித்த எந்த ஒரு கேரக்டரும் இவங்க முதன்மையாக கொண்டு வரவே இல்லை. எல்லாமே லோவாக தான் இருக்குது. ஸ்க்ரீனில் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது, ரொம்ப போர் அடிக்குது. இதேமாதிரி நம்ம நிறைய ஹாலிவுட் படத்தை பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்து பழக்கப்பட்டதுனால இந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் கட்சியில் இன்னும் கொஞ்சம் பக்காவாக எடுத்துருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தை அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக பார்க்கலாம். இந்த படம் ஒரு லோ பட்ஜெட்டான ஒரு லோ குவாலிட்டியான படமாக தான் இருக்குது. ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.